ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு ஃபுல் டே ரவுண்ட்ஸில் தான் இருக்க போகிறோம். எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். மார்னிங் ஒரு 5:30 மணி போல தான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போக போகிறோன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான். என்ன மார்னிங்கே போயிருந்தாலுமே கோவில் செம்ம கூட்டம். அம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்ததால் அங்கே நிறைய பேர் அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அடிப்பதர்சனம் பண்ணி சாமியை ரொம்ப நேரம் நின்று தரிசனம் பண்ணோம். மாங்காட்டு கோவிலில் தான் அம்மன் ஆதிசங்கருக்கு காட்சி கொடுத்தாங்க ஸ்ரீ சக்கரத்து மேலே. அதனால எங்கள் ஸ்ரீ சக்கரம் ரொம்ப விசேஷம். நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அடுத்து குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். மாங்காடுலேருந்து குன்றத்தூர் ஒரு 6 கிலோமீட்டர் போல் வரும். அங்கே போகிற வழியிலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு ஒரு தள்ளுவண்டி கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. இட்லி மட்டும்தான் இருந்தது, இன்னும் பூரி பொங்கலாம் ரெடி ஆகலான்னு சொன்னாங்க. சரி இட்லியே எல்லோரும் சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்டோம். முருகருக்கு பூ வாங்கிட்டு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வண்டியிலையும் மலை ஏறலாம். நாங்கள் படிக்கட்டில் தான் போனோம். 2 வீலர் 4 வீலர் போகிற அளவுக்கு மேலே இடம் இருக்குது. நீங்கள் யார்கிட்டனா கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க. படி ஃபுல்லாகவே பொம்மை கடை வளையல் கடை நிறைய கடை போட்டிருந்தாங்க. நாங்களுமே எங்கள் அம்மா கிட்டே பொம்மை வேணும் வளையல் வேணும் அடம் பிடிச்சிட்டு இருந்தோம். என்ன வேணும் உனக்கு? எனக்கு வளையல் வேணும். உனக்கு இந்த வியூ பார்க்கறப்பயே சூப்பராக இருந்தது. கீழே நமக்கு சிவன் கோவில், பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் முருகர் கோவில் 3 கோவில் இருக்குது. இங்கே நம்ம வந்தோன்னா இந்த 3 கோவிலுமே தரிசனம் பண்ணிட்டு போகலாம். பார்க்குறப்ப செம்ம கூட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இல்லை, காலியாக தான் இருந்தது. சாமியை சீக்கிரமாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படியே விழுந்து கும்பிட்டு வெளில வந்துட்டோம் கோவில் சுற்றலாம் அப்படின்ட்டு. அங்கே நிறைய பேர் கல்லால் வீடு கட்டி வச்சுருந்தாங்க. சரி நானும் சின்னதாக நம்ம வீடு கட்டுவோன்ட்டு சின்னதாக கட்டி வச்சுட்டு வந்தேன். அப்படியே அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். வண்டியில் வரப்போ என் முடி ஃபுல்லாக கலைஞ்சிடுச்சு. ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக வரல. எனக்கு இந்த மாதிரி நாட்டு வளையல்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே என்ன, ஆனால் என் சைஸ்க்கு எங்கேயும் கிடைக்கல. கோமே ரொம்ப தேடி அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்களே, அவங்களே அழகாக போட்டு விட்டாங்க. 2 கலரில் வளையல் எடுத்திருந்தேன். ஒன்று ப்ரௌன், இன்னொன்று பீகாக் கலர். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு இந்த வளையல். நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுகிட்டே என்ன நல்லா இருக்கா அப்படின்ட்டு. 100 ருபீஸ்க்கு வருதுன்னு தான் சொல்லுவேன். வளையல் இல்லை, நான் மோதிரம் வாங்க போனாலும் அதான் சொல்லுவாங்க, குழந்தைங்க செக்ஷன் தான் அவங்க சைஸுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. குன்றத்தூர் முருகர் கோவில்னு நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம்னா வல்லக்கோட்டை முருகர் கோவில் தான் போக போகிறோம். வந்துட்டோம் முருகரை பார்க்குறதுக்கு. வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அர்ச்சனை மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டோம். இங்கே கோவில் செம கூட்டம். இங்கே நமக்கு முருகர் 7 அடி உயரத்தில் காட்சி கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் 2 மயில் வாகனம் இருக்கும். எல்லா முருகர் கோவிலுமே ஒரு மயில் வாகனம் தான் இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் 2 இருக்கும். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் பெற்ற கோவில் இது. ஒரு 1200 ஆண்டு பழமையான கோவில் இது. அது மட்டும் இல்லாமல் வல்லன் என்ற அசுரனை முருகர் வதம் செஞ்சதால இந்த ஊருக்கு வல்லன் கோட்டைன்னு பேர் வந்திருக்கு. அது காலப்போக்கில் மருவி வல்லக்கோட்டைன்னு மாறியிருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகர் அருளால் எங்களுக்கு அன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்ற பாக்கியம் கிடச்சிது. எல்லாமே நல்லா இருந்தது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரவே ஒரு 1:40 போல் ஆயிடுச்சு. காலை 5 மணி போல் கிளம்பணும். வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் ஒரு சிக்காக இருந்தது. சிக்கு அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப நாங்கள் வந்து திருவான்மியூர் பீச் கிளம்பிட்டோம். திருவான்மியூர் மருந்தேஸ்வரர் கோவில் போகலான்னு தான் பார்த்தோம். ஆனால் அன்றைக்கி பிரதோஷம் போல் கோவில் கூட்டமாக இருந்தது, அதனால் போகலை. திருவான்மியூர்லேயே நமக்கு 3 கோவில் இருக்குது. மருந்தேஸ்வரர் கோவில், பாமன் சாமிகள் ஜீவ சமாதி, சக்கரைத்தம்மன் ஜீவ சமாதின்னு 3 இருக்குது. நம்ம போனோன்னா 3 கோவிலுமே தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வண்டி பார்க்கிங்கே இடம் இல்லை. அவங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் எங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம். இந்த வேர்க்கடலை பூரி மசாலாலாம் போட்டு தருவாங்க இல்லையா, இப்போ அதுக்கு நாங்கள் ஃபேன் ஆகிட்டோம். டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. எங்கே போனால் இப்போ அதை தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். பீச்சுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. எல்லாம் அவங்க ஃபேமிலியோடு வந்து ஃபுட்பால், கபடி அப்படியே விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டால்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க, பரதநாட்டியம், கரகாட்டம் அந்த மாதிரி. அங்கே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஃபுட் ஸ்ட்ரீட்காக வந்துட்டோம். செம கூட்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பஜ்ஜி தான் வாங்கி சாப்பிட்டோம். பீச்னாலே பஜ்ஜி தானே. ஒரு பிளேட் 50 ரூபா, 4 பஜ்ஜி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே இந்த ப்ரான் கிறிஸ்பி தான் சாப்பிட வந்தோம். அல்டிமேட்டாக இருந்தது. 150க்கு ஒத்துனே சொல்லுவேன். ஃப்ரோசன்லாம் இல்லை, நம்ம கண்ணெடுக்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ஃபிங்கர், ப்ரான் பஜ்ஜி, ஃபிஷ் பஜ்ஜின்னு எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே இந்த பிபிக்யூ ஷாப்புக்கு தான் வந்தோம். இங்கே நமக்கு 40 ருபீஸ்க்கு பிபிக்யூ சிக்கன் தராங்க. நாங்கள் ஒரு 3 ஃப்ளேவர் ஆஃப் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெரைட்டியாக என்ன ட்ரை பண்ணணும்னா நீங்கள் இந்த சைடு வாங்க. டேஸ்ட் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. இருக்க அந்த ப்ரோக்ராம் பார்க்க கூட்டம் அதிகமாகிட்டே தான் போச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் டிஃபன் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுனால போகிற வழியில் காதர் பாய் பிரியாணியில் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது டைம் கரெக்டாக 8:35. வந்தோடனே எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் பிரியாணியை. ஃபர்ஸ்ட்லாம் நல்லாயிருக்கும், இப்போ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியான மாதிரி தான் இருக்குது காதர் பாய் பிரியாணியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.